நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். மக்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை சொல்ல முடியாது. உதயநிதி என்ன சொன்னாரு, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கு, நாங்கள் வந்து ரத்து செய்யணும், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து ஒன்றிய அரசு நிறைவேற்றியது, அவங்க பார்லிமெண்ட் நிறைவேற்றியது, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஆர்டர்னு பேரில். ஸோ அவர்கள்லாம் இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர வேண்டும். ஸோ அதுக்கான நீட்டு வேண்டாங்கிறது எங்களுடைய கருத்து. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீட்டு மாணவர்களுக்கு கண்டிப்பாக எதிரானது. இதனால் நீட்டுனால ஒரு தரமான குவாலிட்டியான நாங்கள் மருத்துவர்களை உருவாக்கும்ங்கிறது பொய்யாகிவிட்டது. ஏன்னா அதில் நடந்த குளறுபடிகள் இப்போ மட்டும் இல்லை, எல்லா வருஷமும் நடந்த குளறுபடிகள். ஒவ்வொரு வருஷம் நீட்டில் அதிகப்படியான குளறுபடிகள் நடந்திருக்கு. எவ்வளவு ஆயிரக்கணக்கான பேர் வந்து குளறுபடியின் காரணமாக தரமற்றவர்கள் இன்னைக்கு மருத்துவர்களை சேரக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. இது அனைத்தும் ஒன்றிய அரசுடைய அந்த நிர்வாகத்துடைய முழு ஃபெயிலியர். ஒரு தடவை நடக்கலாம் தப்பு, எல்லா வருஷமும் தவறு நடக்குது என்றால் ஒரு தேர்வை நீங்கள் சரியாக நடத்த முடியாத அளவிற்கு உங்களுடைய நிர்வாகம் இருக்குது. அதற்காக கண்டிப்பாக அந்த தேர்வே தேவையில்லை. அதுலேயும் இவ்வளவு குளறுபடி. கண்டிப்பாக இது அனைத்திற்கும் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கும். முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இல்லை அது கட்சி சார்பாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் எங்களுடைய நிலைப்பாடும் எப்பயும் தெரிவித்து விட்டோம். ஸோ இதில் கண்டிப்பாக இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதில் எந்த இல்லை, இன்னைக்கு முதல் கட்டமாக அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள், அதில் சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட அதில் 15 வருடத்துக்கு மேலாக சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் ஆலோசனை நடைபெற்றது. அதில் ஒரு சில ஆலோசனைகளின் பேரில் அடுத்தடுத்த கட்ட முடிவுகள் இன்னும் ஒரு சில வாரங்களில் எடுக்கப்படும். எடுத்துவிட்டு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் வந்து உத்தரவிடுவார். ஸோ இன்னைக்கு முதல் கட்டமாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து வல்லுநர்கள் மற்றும் வழக்கறிஞர்கள், இதில் 15 வருடத்துக்கு மேலே இந்த வழக்கில் போராட்டம் நடத்தி வரும் சட்ட போராட்டம் நடத்தி வரும் வழக்கறிஞர்கள் அனைவரிடமும் சேர்ந்து ஆலோசிக்கப்பட்டது. இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறோன்றதை வெளியிடப்படும். இல்ல அதில் தேவையான நடவடிக்கைகள் இருக்கிறத நான் பேசிட்டு இருக்கோம். நம்ம வெளியிடுவோம். தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா சாத்தானின் ஆட்சியான்னு சொல்லிட்டு முன்னாள் முதல்வர் வந்து சொல்லியிருக்காரு. விளாத்திக்குளம் எம்எல்ஏ கைது தொடர்பாக ஒரு அறிக்கை. இல்ல ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். விளாத்திக்குளம் நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.